வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜுடித் ரைட் எழுதின ரிக்வெஸ்ட் டு எ இயர் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. ஜுடித் ரைட் ஒரு கிரிட்டிக், ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், என்விரான்மெண்ட்ஸ், அது மாத்திரம் இல்லாமல் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். அவங்க ஒரிஜினல் ரைட்ஸ், அதாவது பழங்குடியின மக்களுடைய உரிமைகளுக்காக போராடினவங்க. எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவங்க. ஆனால் அவங்களோட முன்னோர்கள்லாம் இங்கிலாந்துலேருந்து ஆஸ்திரேலியாவில் தங்கினவங்க. ஆனால் ஜுடித் ரைட் ஆஸ்திரேலியாவில் பிறந்ததுனால தன்னை ஒரு ஆஸ்திரேலியா நினச்சிக்கிட்டு தான் அந்த குடியுரிமைக்காகவும் பழங்குடியினருக்காகவும் அவங்க போராடிட்டு இருந்தாங்க. இவங்க எழுதின முக்கியமான ஆந்தாலஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூவிங் இமேஜஸ், த கேட்வே, த டூ ஃபயர்ஸ். இதெல்லாம் அவங்க ஆஸ்திரேலியா மேலே வச்சுருந்த அவங்களுடைய போய்டிக் பர்ஸ்பெக்டிவை அழகாக வெளிப்படுத்துது. அவங்களோட ரெண்டாவது ஆந்தாலஜி விமென் டு மேன். இதில் அவங்க செக்ஷுவல் டிசைர், அதுவும் விமெனுடைய செக்ஷுவாலிட்டியை பற்றி மெயினாக எழுதியிருப்பாங்க. இந்த ரிக்வெஸ்ட் டு இயர் அவங்களுடைய டூ ஃபயர்ஸ்ன்ற ஆந்தாலஜியில் தான் எடுத்திருக்கு. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இயர்கிட்ட, அதாவது வருஷத்துக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு கிஃப்ட் நீ தரணும்னு நினச்சின்னா நீ எதை கொடுக்கணுன்னா, என்னுடைய கிரேட் கிரேட் கிராண்ட் மதர், அதாவது பாட்டி, கொல்லு பாட்டி, எள்ளு பாட்டின்றோம் இல்லையா, கிரேட் கிரேட் கிராண்ட் மதர், அவங்களுடைய மன தைரியத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்க. இவங்க யாருன்னா, அந்த கிராண்ட் மதர், அவங்களுக்கு மொத்தம் 8 பசங்க. ஆனால் அவங்களுக்கு பெயிண்டிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவங்க ஒரு அருவி பக்கத்தில் உட்காந்து, அப்போ சுவிட்சர்லாண்டில் இருந்தாங்க, உட்காந்து அவங்க பெயிண்டிங் பண்ணும்போது அவங்களோட ரெண்டாவது மகன் அந்த சுவிட்சர்லாண்ட்லாம் பனி இருக்கும் இல்லையா, அதில் ஒரு பனி படலத்தில் அப்படியே சறுக்கின்னு கிட்டத்தட்ட ஒரு வாட்டர் ஃபாலில் அதாவது நீர்வீழ்ச்சி, அந்த நீர்வீழ்ச்சி எப்படின்னா 80 அடி உயரம், அதுலேருந்து கீழே விழுந்தோன்னா தப்பிக்கவே முடியாது, கண்டிப்பாக மரணம் தான். அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் போகிறத பார்க்குறாங்க. இவங்க ரொம்ப தூரத்தில் உட்காந்துட்டுருக்காங்க, பார்க்க முடியுமே தவிர இவங்க இடத்துலேருந்து அங்கே வேகமாகலாம் எழுந்து போய் அவனை காப்பாற்ற முடியாது. அதுக்குள்ளே அந்த பனிப்பாறை அந்த பையனை அடிச்சுன்னு போயிடும். ஆனால் அந்த பையன் பக்கத்தில் இருந்த அவனுடைய சகோதரி, அதாவது இவங்களுடைய ரெண்டாவது மகள் அவனை காப்பாற்ற பார்க்குறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அவங்க பெண்கள் போட்டிருந்த உடையெல்லாம் எப்படின்னா ரொம்ப சுற்றி சுற்றி நிறையா இருக்கும், அவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் அவ்வளோ இலகுவாக இருக்காது. அதனால் அவங்களால அந்த பையனை போய் காப்பாற்ற முடியல. கண்டிப்பாக அந்த பையன் காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அந்த காட்சியை அப்படியே ஸ்கெட்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஜுடித் ரைட் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு நீ ஏதாவது ஒரு பரிசாக தரணும்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய அந்த எள்ளு பாட்டியோடைய அந்த மன தைரியத்தையும் அவங்க கலை மேலே வச்சு இந்த பற்றையும், அதை எந்த நேரத்துலையும் ஒரு கலை கண்ணோட்டத்தோடு எல்லாத்தையும் பார்த்த விதத்தையும் எனக்கு கொடு. ஏன்னா இவங்களும் ஒரு போயட்டு, ஒரு ஸ்டோரி ரைட்டர், அதனால் எனக்கு அந்த மன தைரியம் தான் வேணுன்றாங்க. இந்த போயம் ஒரு மோனலாக் மாதிரி, அதாவது ஒருத்தர் பேசுகிற மாதிரி எழுதியிருக்காங்க. இவங்க யார்கிட்ட பேசுகிறாங்கன்னா, வருஷத்துக்கிட்ட தான், அந்த இயர்கிட்ட தான் பேசுகிறாங்க. இதில் எப்படி வாழ்க்கை நிலையானது இல்லைன்றதையும் அந்த குடும்பத்தோடைய வரலாற்று கதையிலேருந்தே ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கலைஞர்ன்றவங்க எந்நேரமும் கலைஞராக தான் இருப்பாங்க அப்படின்றதையும் எடுத்து சொல்கிறாங்க. இந்த டைட்டிலே ரிக்வெஸ்ட்னு வருது. இந்த ரிக்வெஸ்ட்ன்றது ஒரு ப்ரேயராக, ஒரு அட்ரஸ் டு ஹர் மியூஸ். இங்கே யார் மியூஸ்னால், நம்ம யார்கிட்ட ப்ரேயர் பண்ணுறோமோ அவங்க தான் மியூஸு, அந்த இயர் தான் இங்கே மியூஸு. எனக்கு சூட்டபிளான ஒரு கிஃப்ட் நீ தரணும்னு நினச்சின்னா, என்னுடைய கிரேட் கிரேட் கிராண்ட் மதரை மாதிரி என்னை மனசில் பலசாலியாக ஆக்கு. எனக்கு அவங்களுடைய குணங்கள்லாம் வேணும். ஏன்னா அவங்க ஒரு பெண்மணி மாத்திரம் இல்லை, அவங்க ஒரு மனைவியாகவும் இருந்திருக்காங்க, 8 குழந்தைங்களுக்கு அம்மாவும் இருக்காங்க. அவங்க தான் அந்த லார்ஜ் ஃபேமிலி, பெரிய குடும்பத்தோட தலைவே இருந்திருக்காங்க. ஆனாலும் அவங்க மனசுக்குள்ளே அவங்க கலை மேலே இருந்த ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கு. அப்படின்றது வச்சு தான் இந்த இன்ஸ்டன்ட் எங்கே அவங்களோட ரெண்டாவது மகன் அந்த நீர்வீழ்ச்சியில் விழுந்து அந்த இறப்பை நோக்கி போகிற காட்சியை அவங்க வரைஞ்சது தான் சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸு, ஐயோ என்னோடய மகனுடைய உயிர் போதே அந்த உணர்வு இருக்கும்போது அதையும் மிஞ்சின அவங்க அந்த நேரத்தில் ஒரு கலைஞரோட பார்வையில் அந்த ஓவியத்தை அவங்க வரைஞ்சிருக்காங்க. இதுவே அவங்க எப்படிப்பட்ட ஒரு பேஷன் வச்சுருந்தாங்க அந்த கிராஃப்ட் மேலே அப்படின்றது புரியுது. அதே மாதிரி இந்த போயம் அவங்க என் பண்ணும்போது திருப்பி இதே தான் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இது மாதிரி எனக்கு வேணும் இது. ஏன்னா ஏன் அவங்களுடைய அந்த எள்ளு பாட்டி அந்த ஓவியத்தை வரைஞ்சாங்கன்னா, இது நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு, இதை எதிர்காலத்துக்கு நான் சொல்லணுன்னா இந்த ஓவியம் வார்த்தைகளை விட அருமையாக எடுத்து சொல்லுன்றதுனால தான் அவங்க அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம்.
இஃப் த இயர் இஸ் மெடிடேட்டிங் அ சூட்டபிள் கிஃப்ட், இப்போ இந்த வருஷம் வந்து எனக்கு ஏதாவது ஒரு நல்ல பரிசு தரணுன்றதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தா, ஐ ஷுட் லைக் இட் டு பி த ஆட்டிடியூட் ஆஃப் மை கிரேட் கிரேட் கிராண்ட் மதர். எனக்கு என்ன ஆசை இருக்குன்னா, நீ எனக்கு என்ன தரணும்னா அந்த ஆட்டிடியூட், அந்த மனநிலை, அந்த ஒரு சுபாவம், என்னுடைய எள்ளு பாட்டியோட சுபாவம் எனக்கு வேணும். லெஜெண்டரி டிவோட்டி ஆஃப் த ஆர்ட்ஸ், இவங்க யாருன்னா கலைக்கு வந்து தன்னை அர்ப்பணித்தவங்க. who having 8 children and little opportunity for painting pictures. அவங்களுக்கு மொத்தம் 8 குழந்தைங்க இருந்ததுனால குடும்பத்தையும் அந்த குழந்தைங்களும் பார்த்துக்கிறதுலையே அவங்களுக்கு நேரம் நிறையா போயிடும். அதனால் அவங்க ரொம்ப பிடிச்ச இந்த பெயிண்டிங்கை செய்யறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடைக்காது. sat one day on a high rock beside a river in Switzerland. அவங்க வந்து ஒரு நாள் வந்து ஒரு பெரிய பாறையில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த இடம் எங்கன்னா சுவிட்சர்லாண்ட், பக்கத்துலேயே ஒரு அருவி இருந்தது. and from a difficult distance viewed her second son balanced on a small ice floe. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா அவங்களால பார்க்க முடியும், ஆனால் கொஞ்சம் தூரம். அங்கே வந்து அவங்களோட 2வது மகன் வந்து, இப்போ சுவிட்சர்லாண்டில் வந்து உங்களுக்கு பனியாக இருக்கும் இல்லையா, அந்த பனியிலேருந்து ஒரு பனிக்கட்டி மாத்திரம் அப்படியே அவனை தாங்கிக்கிட்டு சரிஞ்சு போய்கிட்டே இருக்கு. எது நோக்கினா drift down the current towards a waterfall that struck rock bottom 80 feet below. அந்த பனிக்கட்டி வந்து அந்த பையனை அப்படியே தாங்கிக்கிட்டு சரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. எங்கன்னா அதுக்கு தள்ளி ஒரு நீர்வீழ்ச்சி, அந்த நீர்வீழ்ச்சி வந்து 80 அடி கீழே விழப்போகுது. கீழே வந்து பெரிய பாறை, அதாவது கண்டிப்பாக அங்கேருந்து விழுந்தோன்னா மரணம் தான். while her second daughter, impeded no doubt by the petticoats of the day, stretched out a last hope alpenstock which luckily later caught him on his way. அதாவது அவங்களோட 2வது பொண்ணு அவங்க பார்த்துட்டாங்க, ஆனால் அவங்களாலையும் போக முடியல. ஏன்னா அந்த காலத்துலலாம் அவங்க போடுற பெட்டிக்கோட் வந்து ரொம்ப அந்த வேகமாக நடக்கிறதுக்கெலாம் ஒரு தடையாக இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆல்பன் ஸ்டாக்கை தூக்கி போடுறாங்க. அது வந்து அவனை வந்து பிடிச்சிது. நத்திங் இட் வாஸ் எவிடென்ட் குட் பி டன். இப்போ இவங்களுக்கு இங்கேருந்து பார்த்துட்டாங்க, இவங்களால் இப்போ எதுவுமே செய்ய முடியாதுன்னு தெரியும். ஏன்னா இவங்க எழுந்து ஓடினாலும் சரி, கத்தினாலும் சரி, அவனை வந்து காப்பாற்ற முடியாது. and with artist isolating eye my great great grandmother hastily sketched the eye. ஆனால் ஒரு கலைக்கண்ணத்தோடு அந்த காட்சியை பார்த்த அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு தெரியும், ஆனால் அந்த காட்சியை அவங்களால வரைய முடியுன்றதுனால வேகமாக அந்த காட்சியை வந்து அவங்க வரைய ஆரம்பித்தாங்க. The sketch survives to prove the story by. இன்றைக்கும் அந்த படம், அவங்க வரைஞ்ச அந்த பெயிண்டிங் எங்ககிட்ட இருக்குது. இது வந்து நடந்த வரலாற்று உண்மை, நம்ம குடும்பத்தில் இது நடந்திருக்குன்னு எங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக. Here, if you have no Mother's Day present planned, reach back and bring me the firmness of a hand. அதனால் இந்த இயரை பார்த்து சொல்கிறாங்க, உனக்கு இது வரைக்கும் என்ன எனக்கு கொடுக்கணுன்ற எந்த பிளானும் இல்லாமல் இருந்தீன்னா இப்போ ஒரே ஒரு விஷயம் பண்ணு, எனக்கு அவங்களோட கையில் இருந்த அந்த பலத்தை மாத்திரம் எனக்கு கொண்டு வந்து கொடு, எனக்கு அவங்கள மாதிரி ஒரு பலசாலியாக மனபலம் உள்ளவங்களாக ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.